என்னென்ன நான் ஒரு தமிழன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம். வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஆரம்பித்த விஷயந்தான். ஒரு இந்த அலுஸ்தார் சேர்ந்த ஒரு பையனுக்கு நடந்த ஒரு அநியாயத்தை வந்து ஒரு வைரலாக வீடியோவில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. நிறைய பேர் வந்து நல்லது செய்ய ஆசைப்படுறாங்க. தமிழ் மக்கள் தமிழுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த வழி தெரியல. ஸோ என்ன ஐடியா, சரி வழிகாட்டுவோம். மெம்பர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சு ஒரு 200 மேலே இருக்காங்க. ஸோ ஒரு முதல் ஏஜிஎம் போடுவோமே அப்படின்னு முதல் ஏஜிஎம்லாம் அடுத்தது வந்து ஒரு என்ஜிஓவா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக ஒரு அரசு சார்பற்ற ஒரு நிர்வாகமாக்குறதுக்கு வந்து அந்த ஒரு மீட்டிங் ஓடிச்சு. மலேசியாவில் இருக்கிற எந்தெந்த இடத்துலாம் அந்தமாரி பெரிய பெரிய மெகா போர்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த போர்ட்ஸில் தமிழ் கண்டிப்பாக அத்தியாவசியமாக இருக்கணுன்றது தான் நாங்கள் எடுத்த முதல் ரெசல்யூஷன். ஏன்னா மற்ற ரெசல்யூஷன் நிறைய இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் கல்வியில் இப்போ நிறைய விஷயம் வந்து மாறிக்கிட்டு இருக்குல்ல, எல்லாமே மாற்றி அனுப்பிக்கிறேன். அதை சொல்ல ஃபார்ம் 6 ஃபார்ம் டிகிரி படிக்கும்போது என்னால் ஒரு சிஜா சொல்லிக் கொடுக்க முடிச்சு ஃபார்ம் 3 பையனுக்கு. ஆனால் இப்போ சொல்லிக் கொடுக்க முடியல. ஏன்னா நிறைய விஷயம் மாறி இருக்குது. பச்சையாக சொல்ல நிறைய விஷயம் மாற்றிருக்காங்க. ஸோ அதுதான் எங்கள் அடிப்படையாக இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப லாங் டூரேஷனான ஒரு விஷயம். ஸோ முதல் ஒரு விஷயத்தை செஞ்சு காமிப்போமே, நிரூபிச்சு காமிப்பேன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். எக்ஸ்பிரஸ் காஸ்ட் 0. நம்ம போய் ஒரு லெட்டர் கொடுக்க போகிறோம், கொடுத்துட்டு அதுக்கான ப்ரொசஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். லேட் ஆக்குறாங்கன்னா நாங்கள் ப்ரெஷர் பண்ண போகிறோம். இதுதான் நடக்க போகுது. இது நடந்து ஒரு விஷயம் எங்களால் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நாளை பின்னால் இதை பார்த்து 4-5 பேர் நடப்பாங்க. இது நடக்கையில் வந்து சுருக்கமாக சொல்ல போனால் பொதுவான இடத்துல நம்ம ஆரம்பிப்போமே, எல்லாரும் கண்பட பார்க்கட்டுமே, நிறைய பேர் பார்க்கட்டுமே, என்ன திடீர்னு பார்த்தா தமிழ் எடுத்துக்கிட்டு அவங்க உணரட்டுமே. அதுதான் நாங்கள் விஷயம் முதல் விஷயம். அதுதான் இன்னைக்கு அதான் நடந்துச்சு. ஒரு தமிழ்கிட்ட ஒரு தமிழ் இங்கிலீஷ் பேசி, ஆனால் இன்கேஸ் அவங்க கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருந்து அவங்களால தமிழ் பேச முடியல பட்சத்தில் இங்கிலீஷ் பேசலாம், மலே பேசலாம், என்ன ஒரு பாஷை பேசி தொடங்க பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு தமிழங்கிட்ட இன்னொரு தமிழ் பேச முடியும் பட்சத்தில் எதுக்காக நீ இன்னொரு பாஷையில் பேசிகிட்டு இருக்க? என்னை கேட்டால் வந்து அசிங்கமான விஷயம் தான். அது பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அது பெருமையாக நினச்சிக்கிற அனைத்து பேருக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, அவங்க எல்லாருமே ஒரு வடிகட்ட மானங்கட்ட முட்டாள். நம்ம வம்சமே இப்படிப்பட்ட வம்சமா? சோழ வம்சம் மற்ற எல்லா பாதி உலகத்தை ஆண்டவங்க யாருமே கிடையாது. நம்ம வந்து ராஜஸ்துங்கா பண்ணுவா அடால்ஃப் ஹிட்லர், இவங்க ராஜஸ்துங்கா நெப்போலியன் போனாபார்ட் வந்து ராஜஸ்துங்கா பண்ண சொன்னாங்க. அதோட மேஜாரிட்டி அந்த விஷயத்தை ஆரம்பிச்சது ராஜராஜ சோழன் தான். அந்த வம்சத்தில் வந்தவங்க நம்பன்னு தெரிஞ்சா நம்மளுக்கு வந்து கீழ்த்தரமாக நடந்துக்கிறதுக்கு தயக்கமாக இருக்கும். அவங்களுக்கு தெரியல, தெரியப்படுத்த வேண்டியது நம்ம கடமை. தெரிஞ்சிக்காம இருக்கிறது அவங்களோட முட்டாள்தனம். சராசரி பையன் நாங்களும் சராசரி இளைஞர்கள் தான். எங்களுக்கும் வந்து இங்கே சுற்றணும் அங்கே சுற்றணும் அந்த ஆசைலாம் இருக்குது. அதையும் தாண்டி நாங்கள் ஏன் செய்கிறோம்? எங்களுக்கு இல்லை உணர்வு, உங்களுக்கு ஏன் இல்லை? லாஜிக்கான கேள்வி தான். எங்களுக்கு அந்த உணர்ச்சி இருக்கணும். இப்போ எங்களாம் பார்க்க யாருக்கு அந்த ஆசை இருக்காது? என்ஜாய் பண்ணணும், படம் பார்க்க போகணும், ஊர் சுற்றணுக்கு எல்லாம் தெரியும். இவ்வளோ விஷயத்தையும் வந்து விட்டு போட்டு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். காரணம் ஏன்னா அந்த உணர்ச்சி. நாளைக்கு நல்லது நடக்கும்போது அங்கே நீங்கள் எங்களை தேடி வரணும். நான் என்ன சொல்கிறேன், எதுக்காக தேடி வரேன்? இப்போ எங்கள் கூட வர சொல்கிறேன். என்னப்பா எங்கள் கூட வாங்க, நான் எங்கள் கூட வந்து நீங்களும் சேர்ந்து ஃபைட் பண்ணுங்க. இப்போ நாளைக்கு வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் உரிமை நெஞ்சு நிமித்து நிற்போம். நீங்கள் எங்கே நிற்பீங்க தெரியுமா? எங்கள் கிட்ட எப்படி செஞ்சீங்க அப்படின்னு அப்போ நீங்கள் கேட்பீங்க. அப்போ கேட்காதீங்க, இப்போ தான் எங்கள் கூட இல்லைங்க. நீங்களும் சேர்ந்து ஃபைட் பண்ணுங்க. ஃபன் புட் அசைட். எங்கள் சமுதாயத்துக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து பழைய மாரி தலைவர்கள் நின்றுட்டு நீங்கள் இங்கே போங்க அங்கே போங்க. நாங்களும் யாருக்கு தலைவன் கிடையாது, எங்களுக்கு யாரும் தலைவர் கிடையாது. நாங்கள் மற்றவங்களுக்காக உழைக்கல, இதுக்காக தான் உழைக்கிறோம். தமிழுக்காக தான் உழைக்கிறோம்.